ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாலாஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூ வச்சு பக்கோரா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வாழைப்பூவை நம்ம இதழ்களாக எடுத்துட்டு இந்த நரம்பும் தொப்புளும் எடுத்து வச்சுட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு பவுலில் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கறதுனால நல்லா மொறுன்னு வரும் இந்த பக்கோடா. இந்த வாழைப்பூவில் அதிகமான துவர்ப்பு சுவை இருக்குது. அதனால நம்ம உப்பு காரம்லாம் இதில் கரெக்டாக சேர்த்தோன்னா இந்த பக்கோடா சுவையாக இருக்கும். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக கொஞ்சமாக இதில் ஃப்ளேவருக்காக ஓமம் சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எண்ணெயில் பொரிக்கிற எந்த ஐட்டம் இருந்தாலையும் நம்ம ஓமம் கொஞ்சம் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பூரியிலெல்லாம் கூட ஓமம் சேர்த்துப்பாங்க. அது டேஸ்ட்டையும் நல்லா எடுத்து கொடுக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம் தரும். இது இல்லாமல் நீங்கள் ஜீரகத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் சோம்புத்தூள் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர் தரும். நெக்ஸ்ட் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 3 கொத்து கருவேப்பிலையை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம ரெகுலராக வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறோமோ அதே மெத்தட் தான். நம்ம யூஸ்வலாக வாழைப்பூ வடை செய்வோம் நம்ம ஊரில் சவுத் இந்தியாவில். ஆனால் நார்த் இந்தியாவில் இந்த பக்கோரா ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். தண்ணி மொத்தமாகவே ஒரு 20 ml அந்தளவுக்கு தான் தேவைப்படும். அதிகமாக தண்ணி தேவைப்படாது. அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா பஜ்ஜி மாதிரி ஆகிடும், பக்கோடா மாதிரி வராது. அதனால் லேசாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் எடுத்து நல்லா காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் இந்த வாழைப்பூவை எடுத்து நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு 3 or 4 minutes நல்லா வெந்து கிறிஸ்பியாக மொறுன்னு ரெடி ஆகிடும் நம்மளோட வாழைப்பூ பக்கோடா. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மாலாஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.